நானும் ரிஷியும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தோமா, நடுவுல பூந்து இவன் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுவும் கைய வைக்காத, இவன் என்னோட வருங்கால புருஷன்னு. லக்ஷ்மி, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லு. லக்ஷ்மி, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா இல்லையான்னு சொல்லு. லக்ஷ்மி ஆமான்னு சொன்னல. இல்ல, மலிஷ்கா, உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கணும். எங்க எல்லாருக்கும் மனப்பூர்வ சம்மதம். அதை விட முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கணும். நானும் இதை தான் விரும்புறேன் ஆண்டி. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, எங்க 2 பேருக்கும் மட்டும் கல்யாணம் நடந்துட்டா எல்லாமே சரியாயிடும். ரிஷி ப்ரோ, மலிஷ்கா என் கூட வா. ரிஷி என்ன பண்ற? ரிஷி ப்ரோ, ரிஷி ரிஷி என்ன கூட்டிட்டு போற? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப என் கூட வா. ரிஷி ரிஷி சொல்லு, எங்க கூட்டிட்டு போற? ஓ காட், ரிஷிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சா? மலிஷ்காவை எங்க கூட்டிட்டு போறான்? ரிஷி ப்ரோ என்ன பண்றாரு? அவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியல. என்னடா பிரச்சனை? பல்வேந்தர் சந்தோஷமா இருக்கான், ஸ்வீட் வேற கொடுக்கறான். லக்ஷ்மி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ல எஸ்ன்னு சொல்லிட்டாளாம். ஆனா லக்ஷ்மி இப்போ இல்லைன்னு சொல்றாளே. ஐ நாட் அண்டர்ஸ்டாண்டிங். என்னது இல்லையா? எல்லார் முன்னாடி இல்ல நான் சொன்னேன். டக்குன்னு பேச்ச மாத்திரால. அங்க மார்க்கெட்டுக்கு முன்னாடி எல்லார் முன்னாடி, ஏன் ரிஷி முன்னாடி கூட நீ ஓகேன்னு தானே சொன்ன. கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவனி. என் அக்கா உன்னை கல்யாணம் பண்றது இருக்கட்டும், அந்த எண்ணம் கூட அவளுக்கு வராது. நீ தான் நிறைய இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதை எங்க வீட்டை விட்டு வெளியே போடா. வெளியே போ, வெளியே போன்னு சொல்றேன். போன் சொல்றல. இங்க பாரு, நான் செம்ம காண்டாயிடுவேன். நெய்ல பண்ண ஸ்வீட்டை இங்க கொண்டு வந்து குடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? பைத்தியம் அவ தான். சரின்னு சொன்னா. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. அதான் நீ இப்ப கேட்டல்ல, அவ தான் இல்லன்னு சொல்லிட்டால. நீ கிளம்பு, முதல்ல வெளியே போடா. ஏய் தள்ளு. முதல்ல லக்ஷ்மி கிட்ட நான் பேசணும். உன் தங்கச்சிங்க கிட்ட சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா இல்லையான்னு சொல்லு. நான் அப்பவே இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அந்த தப்ப நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் தள்ளி போ, அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உன் அக்காவை நான் நீ சாப்பிட போறியா மாட்டேன். இல்லையா? இல்லன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தள்ளி போ. ஆல்ரெடி தான் அவ எல்லாத்தையும் சொல்லிட்டால. முதல்ல இங்க இருந்து போ. உனக்கு என்ன பைத்தியமா? டேய் இங்க பாரு, யார பைத்தியம்னு சொல்ற? நீ தாண்டா பைத்தியக்காரன். உனக்கு ஒண்ணும் இல்ல. லக்ஷ்மி போய் சொல்ல மாட்டா. அவ சரின்னு சொல்லிருந்தா இப்பவும் சொல்லுவா. அவளை பேச விட்டாதானே அவ பேசுவா. அவகிட்ட நான் ஒழுங்கா இங்க 2 இருந்து நிமிஷம் பேசணும். அக்கா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டா, இங்க புரியுதா? பாரு லக்ஷ்மி, உனக்காக செருப்படி வாங்கின, ஜெயில கூட போய் உட்கார்ந்த, எல்லா தப்பான வேலையும் செஞ்ச. இப்ப நீ எல்லார் முன்னாடியும் சொல்லிடு, மார்க்கெட்ல உனக்கு ரிஷிக்கு சண்டை நடக்கும்போது நீ ஆண் சொன்னல்ல. சொல்லு லக்ஷ்மி. இத பாரு, ரிஷி அடிக்க வந்தான், நான் அவனை அடிக்க போனேன். நீ நடுவுல பூந்து தடுத்தல்ல, அவங்கிட்ட என்ன காப்பாத்தனல்ல. பேசு லக்ஷ்மி. ரிஷி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தனல்ல. அங்க எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஆனா இங்க வந்து என் மானத்தை வாங்குற. நான் என்ன நானா ஏதாவது சொல்லி தொலை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா இல்ல ஒத்துக்கலையா? அதுவும் ரிஷிக்கு முன்னாடி, உலகத்துக்கு முன்னாடி சொன்னியா இல்லையா? இந்த பல்வீந்தரை கட்டிப்பன்னு சொன்னல்ல. டேய் நீ வாய மூடு. என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. நீ பல்வேந்தர் கிட்ட என்னத்த பேசுன? அத மெமரி பண்ணு. பல்விந்தர் என்னுடைய வருங்கால கணவன். நான் பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இத பாரு லட்சுமி, என் மூளையை நீ குழப்பாத. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு. நீ நடுவுல வராத. நான் உன்கிட்ட பேசல, வாய முட்டுற. இன்னொரு விஷயம் கேட்டுக்க, நான் இங்க இருந்து போக மாட்டேன். லக்ஷ்மி எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீ என்ன அங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா இல்லையா? இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லு. நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல இல்ல அக்கா, அக்கா நீ என்ன பேசிட்டு இருக்கக்கா? கொஞ்சம் யோசிச்சு பேசு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? யோசிச்சு பேசுக்கா ப்ளீஸ். அவனை இங்க இருந்து உடனே போக சொல்லுக்கா. அக்கா என்ன பேசுற? இவனைய கல்யாணம் பண்ணிக்க போற? இவன் எப்படிப்பட்டவனே தெரியும்ல? இவன் கேவலமானவன். பொண்ணுங்க இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவனை போய் இல்லக்கா, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ கனவுல கூட இந்த மாதிரி வார்த்தை சொல்ல கூடாதுக்கா. இவன் தான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா? நீதான் இவளை என்னமோ பண்ணிருக்க. நீ அக்காவை பிளாக்மெயில் பண்ணிருப்ப. அக்கா, இவன் பிளாக்மெயில் பண்ணானா? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வீரேந்தர் அங்கிளை கூப்பிடலாம், இல்ல ஆயுஷ் கூப்பிடலாம். முதல்ல நம்ம மாமாவை கூப்பிடலாம். என்ன சொல்ல? எந்த ஒரு அவசியமும் கிடையாது.
இங்க யாரும் யாரையும் வற்புறுத்தவே இல்லை. பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கிறது என்னுடைய விருப்பம். அட கடவுளே, திஸ் இஸ் ஹேப்பனிங் வாட்? இப்ப யாரோட பேச்ச நம்புறதுனே எனக்கு புரியல. லக்ஷ்மி, நீயே சொல்லு, இவனை நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியா? கேட்டீங்கல்ல, இப்ப நம்பிக்கை வந்ததா? இப்போ ஸ்வீட்டை சாப்பிடுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, உண்மையே சொல்லு, நீ பேசுறதெல்லாம் யோசிச்சுதான் பேசுறியா? இப்ப நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவ, அப்புறம் நீ நோன்னு சொல்லிட்டீனா? சொல்ல மாட்டேன். அக்கா, சின்ன பொண்ணே, ஸ்வீட்டை சாப்பிடு. சந்தோஷமான செய்தியில. ஏமா இவ்வளவு கோவத்துல போற? சரி ஷாலு, சாப்பிடுறியா? இந்தா. எனக்கு கல்யாணம் நடந்திடுமே, எனக்கு இப்போ கல்யாணம் நடந்திடுமே, எனக்கு இப்போ கல்யாணம் நடந்திடுமே. லைலாவுக்கு மஜ்னு கிடைச்சாச்சு, என்னோட Wow. வேலை முடிஞ்சாச்சு. கலக்கிறப்பா, சாதிச்சு காட்டிட்ட பல்லு. ஞாபகம் இருக்கட்டும், ம். மீதி பணத்தையும் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லைன்னா மெமரியில இருக்கட்டும். கல்யாண மண்டபத்துல இருந்து லக்ஷ்மியை தூக்கிட்டு போயிடுவேன். டென்ஷன் வேண்டாம், எனக்கு என்ன பைத்தியமா? எல்லாம் படிஞ்சு வருது, கை நழுவ விட மாட்டேன். நானே பணத்தை கொண்டு வந்து தரேன். நான் கொடுக்க போற லட்சுமியை மறந்துடுங்க. என்னோட லட்சுமியை நீங்க பாதுகாப்பா வச்சுக்குங்க. சரி, என் நான் கிளம்புறேன். லக்ஷ்மியையும் நீ பாதுகாப்பா வச்சுக்க, இல்லன்னு வையேன். சரி சரி, கிளம்பு. மொத்தமா சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என் மண்டையில ஒரு விஷயம் தான் இப்பவும் ரவுண்ட் ரவுண்டா ஓடிக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மி எப்படி கல்யாணத்துக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா? அதுவும் போய் இந்த பொறுக்கி பையில கல்யாணம் பண்ணிக்கிறாளே. அட, நமக்கு என்ன போச்சு? நடக்கட்டும், என் கைக்கு பணம் வந்தா சரி. ரிஷி, ஐ ரியலி ட்ரஸ்ட் யூ. என்னை விட அதிகமா நான் உன்னதான் நம்புறேன். நீ என்னை எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். ஆனா நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? ஓ காட் நோஸ், ரிஷிக்கு என்ன ஆச்சு? என்னை இவன் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்? ஞாபகம் இருக்கா? காலேஜ் டைம்ல கூட நீ இப்படிதான் நடந்துப்ப. ரிமெம்பர், நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்ப. அந்த விஷயம் எனக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இந்த தடவையும் அந்த மாதிரி சர்ப்ரைஸா? நீ நீ எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு பெரிய சந்தோஷத்தை நீ கொடுக்க போற இல்லையா? ஷாலுங்க, என்ன நடக்குது? அக்கா எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. அக்காவுக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கா? ஷாலு, நம்மளால அக்காக்கு புரிய வைக்க முடியலனா வேற யாராலையும் புரிய வைக்க முடியாது. வேற யாரும் இல்லையே. ரிஷி மாமா முன்னாடி அவ என்ன சொல்லிருக்கானா? பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கான். ஆனா ரிஷி மாமா அவளை தடுக்கவே இல்லையா? மாமா ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு? ஷாலு, இப்ப என்ன நடக்கும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல பாணி, பயப்படாத. கடவுள் இருக்காருல்ல, நாம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நமக்கு இந்த பிரச்சனையை கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷனையும் அவரே கண்டிப்பா கொடுப்பாரு. பயப்படாத. நானும் தான் தினமும் வேண்டிக்கிறேனே, 1000 தடவை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனாலும் எந்த நல்லதும் நடக்கலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷாலு. அழாத, அழாத. எல்லாம் சரியாயிடும். ஓகே, நம்ம ஏதாவது பண்ணலாம். ஆனா அதுக்கெல்லாம் டைம் ஆயிடுமே ஷாலு. அதுக்குள்ள பல்வேந்தர் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? உனக்கு தெரியும்ல, அக்கா சரின்னு சொல்லிருக்கா. அப்ப அவனை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் வந்து அக்காவை கல்யாணம் பண்ணிடுவான். நம்ம என்ன பண்ண முடியும்? வேண்டாம், சொன்னா கேளு. என்ன பண்ற?
நான் வாழ விரும்பல. இல்ல இல்ல நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ஏன் எதுக்காக என்ன காப்பாத்துற? நம்ம வாழ்க்கையை எடுக்கிற முடிவு கடவுள் கையில மட்டும்தான் இருக்கு. உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இறங்கு. நீ நல்லா இருக்கல? என்ன எதுக்காக காப்பாத்துன? எனக்குன்னு யாரும் இல்ல, நான் ஏன் வாழணும்? அதோட நீ நீ இங்க எதுக்காக வந்த? உனக்கு என்ன தெரியுமா? உன்னாலதான் நான் இன்னைக்கு சாகலான்னு முடிவெடுத்தேன். இங்க பாரு, கடவுள் என்னை எதுக்காக இங்க அனுப்புனாருன்னு எனக்கு தெரியாது. அதோட உனக்கு என்ன எப்படி தெரியும்ன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நீ முதல்ல அமைதியா இரு. எனக்கு விவரமா சொல்லு. நீ எதுக்காக இப்படி சொல்ற? அதோட நீ யாரு? எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை தெரியும். நீ தானே லட்சுமி? உன்னதானே பல்வேந்தர் கட்டிக்க போறான். உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? இதெல்லாம் இப்பதானே நடந்துச்சு. இப்பதான் தெரிஞ்சது. நீ பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தனே. நீ என் குடும்பத்தையும் அழிச்சுட்ட. உன் குடும்பத்தை நான் அழிச்சனா? உன்னோட குடும்பத்தையா? நீ என்ன பேசுற? நீ யாருன்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் பேரு கமலி. யார நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியோ அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பல தடவை வாக்கு கொடுத்தான். இதுக்கு மேல சொல்லணும்னா அவன் குழந்தைக்கு நான் அம்மாவாக போறேன். கமலி, நீ என்ன சொல்ற? அவன் என் வாழ்க்கையில விளையாடுறான்னு எனக்கு தெரியாது. நேத்துதான் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சது. நான் போய் அவனை கேட்டேன். கேட்டதுக்கு என்ன இல்லையா, உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பானா. என் வயித்துல உன் குழந்தை இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு குழந்தைய கொன்னுட்டு நீயும் செத்துருன்னு சொல்றான். லட்சுமி மட்டும் ஒத்துக்கிட்டா நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்டயே சவால் விடுறான். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. நீ கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தா அவன் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிருப்பான். ஆனா நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்ட. எனக்கு வேற வழியே தெரியல. என்கிட்ட வேற உண்மையும் இல்ல. அதான் சூசைட் பண்ணிக்க போனேன். நான் சத்தியமா சொல்றேன். நிஜமா எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் நிஜமா தான் உன்கிட்ட சொல்றேன். இது எதுவுமே நான் யோசிச்சு பண்ணல. என்னால உன்னோட வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ். அதோட நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு. அந்த உயிரை கொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்குன்னு யாருமே இல்ல. ஒரு அண்ணன் இருந்தான். பல்வேந்தருக்காக அவன் கூட சண்டை போட்டுட்டேன். இப்ப நான் அவன் கிட்டயும் போக முடியாது. இப்ப நான் கடவுள் கிட்டதான் போய் ஆகணும். இல்ல 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 கமலி, நம்ம எங்க வேணாலும் தோத்து போகலாம். ஆனா வாழ்க்கை தோக்காது. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த வரம். அத நாம அவமானப்படுத்தவே கூடாது. நீ நிச்சயமா கடவுள் மேல நம்பிக்கை வை. அதோட இப்ப நானும் கூட தானே இருக்கேன். நீயா? நான் இருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கமலி. கமலி, எழுந்திரி. வேண்டாம். இல்ல, இப்படி எல்லாம் காலை விழக்கூடாது. நீ எனக்காக. ஆனா நீ என்ன மீட் பண்ண விஷயம் பல்வேந்தருக்கு தெரியக்கூடாது. அவன் கண்டிப்பா என்ன கொன்னுடுவான். ஒரு தடவை அவன் முன்னாடி நான் உன் பேரை சொன்னேன். அதுக்கே அவன் மிருக மாதிரி நடந்துக்கிட்டான். இங்க பாரு. ப்ளீஸ், பல்வேந்தருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே வேண்டாம். தெரிய வராது. யாருக்குமே தெரிய வராது. தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ. உன்னோட உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஏன் நான் எதுக்காக பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்? என்னோட தங்கைகளுக்காகவா? ஏன்னா அவங்களோட கல்யாணத்துல தடங்கள் வரக்கூடாது. ரிஷிக்காக. ஏன்னா பல்வேந்தர் ரிஷியை ஒண்ணும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் மலிஷ்காவுக்காக. ஏன்னா ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. இது எல்லாம் தானே காரணம். இது எல்லாத்துக்காகவும் தான் நான் பல்வேந்தர் கிட்ட சரின்னு சொன்னேன். அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நீ காரணமா இருக்கணும்னு. அவங்க வருத்தத்துக்கு எப்பவுமே காரணமா இருக்க கூடாது. என்னுடைய இந்த முடிவுனால
எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கும்னு தானே நான் நினைச்சேன். என் தங்கைகளுக்கு, ரிஷிக்கு, மலிஷ்காவுக்கு. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியல. என்னோட முடிவால ஒருத்தீங்க தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. என்னோட முடிவால ஒருத்தீங்க தான் வாழ்க்கை அழிச்சுக்க பார்த்தா. இப்ப நான் வந்து நிக்கிற இந்த இடத்துல இருந்து என்னால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. பாவம் வந்து கமலி. அந்த பொண்ணு பல்விந்தரோட பேச்ச நம்பி அவ தன்னையே அவன்கிட்ட இழந்திருக்கா. எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டா. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு பல்விந்தர் கூட கல்யாணம் நடக்கலனா அவ நிச்சயமா செத்து போயிடுவா. அவளும் செத்து வயித்துல இருக்கிற குழந்தையும் சாகடிச்சிருவா. அது பாவம் இன்னும் இந்த உலகத்தையே பார்க்கல. இதெல்லாம் நிச்சயமா நடக்க கூடாது. அதே நேரத்துல பல்விந்தரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கலனா நேஹா நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் சித்தி என் தங்கச்சிங்களை என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பானா இல்ல மாட்டானா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் செய்ய? இருக்கட்டும், பாக்குறேன். நானே கமலி கிட்ட சொல்லியிருக்கேன், உயிரை விட மதிப்பானது வேற எதுவும் கிடையாதுன்னு. இருக்கட்டும், நாம எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம், எல்லாத்தையும். ஆனா வாழ்க்கை மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது. ஆமா, நான் என் தங்கச்சிங்களுக்காக, ரிஷிக்காக, மலிஷ்காவுக்காக கமலியை தற்கொலை பண்ணிக்க விட முடியாது. கமலியோட கல்யாணம் பல்விந்தர் கூட தான் நடக்கணும். ஆனா எப்படி? அது எப்படி நடக்கும்? அதோட கமலி வேற என்கிட்ட சொல்லியிருக்கா, அவளோட பேர் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்லியிருக்கா. ஆமா, அவ சரியாதான் சொல்லியிருக்கா. நான் இதை பத்தி யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா தெரியாதனமா அது பல்விந்தருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் கமலியை நிச்சயமா விட மாட்டான், அவளை கொன்னுடுவான். இப்போ நான் இது எல்லாத்தையுமே எப்படி சரி செய்யறது? ஆனா நான் தான் சரி செஞ்சாகணும். யாருக்கும் தெரியாம நான் தான் இது எல்லாத்தையும் சரி செஞ்சாகணும். நான் செஞ்சு காட்டுவேன். பல்விந்தருக்கு கமலியோட கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன். என்ன நடந்தாலும் சரி. இனிமே என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுது இல்ல? நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. லக்ஷ்மி நம்ப முடியாது, திரும்பவும் பேச்ச மாத்துவா. அட கடவுளே, எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காத. டு நாட், நீ டென்ஷன் நாட் ஆகாத. 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்புறம் இந்த லக்ஷ்மிய ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க ரிஷி, அப்புறம் இந்த ராகு, கேது. அதான் இந்த ஷாலுபானிக்கு எதுவும் தெரியக்கூடாது. பிரமாதம். என் மேல எம்புட்டு அக்கறை உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தேன் கொண்டு வந்து தரேன், சாப்பிடுங்க. கண்டிப்பா கொண்டு வந்து தரேன். ஆனா லக்ஷ்மிய ரொம்ப சீப்பா வித்துட்டீங்க. என்ன? இல்ல, வரதட்சணை என்கிட்ட இருந்து கம்மியா வாங்கிட்டீங்க. வாய மூடுறா. நீங்க என்கிட்ட கேட்டு இருந்தா அதுக்கு மேலேயே நான் கொடுத்திருப்பேன். இந்நேரம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அப்படியா? அப்ப நிறைய பணம் இருந்துச்சு, அப்பவே கேட்டிருக்கணும். சரி விடுங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஓடுற ட்ரெயின் நான் எப்படியும் நான் புடிச்சிட்டேன், உக்காந்துட்டேன். புரியுது இல்ல? இத பாருங்க, நாளைக்கு நாதஸ்வரம் ஒலிக்கணும். 2 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன். நானும் போயிட்டு ரெடி ஆகணும்ல. இங்க இருக்கிற நிலைமைய சமாளிச்சுக்குங்க. அமைதியா தான் இருக்கு. இந்த தடவை பின்வாங்க கூடாது. கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா இந்த தடவை பேச்சு மாற மாட்டா. டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, ஏதாவது பண்ணி பணத்தை கொடுத்துரு. ரொம்ப ஆரம்பிக்காதீங்க. ஒரு கையில என் லட்சுமியை கொடுங்க, இன்னொரு கையில அந்த லட்சுமியை வாங்கிக்கங்க. முதல்ல என் லட்சுமி என் கைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் உன்னோட லட்சுமி. முதல்ல உங்க லட்சுமி உங்க கையில கொடுக்கறேன். இப்போ எனக்கு ஆசீர்வாதம். சரி சரி, கிளம்பு. சரி, கைக்கு பணம் வந்தாச்சு. பல்விந்தர் கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட் வரலனாலும் ஒரு பெரிய லாட்டரி எனக்கு தான் அடிக்க போகுது. ரொம்ப பெரிய லாட்டரி. போச்சுடா. 2ங்களும் ஃபெவிகால் மாதிரி வந்து ஒட்டிக்குதுங்க. இதுங்க லக்ஷ்மியை போட்டு குழப்பிடக்கூடாது. இப்போ இதுங்க 2த்தையும் நான் கவனிக்கிறேன். ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு?
ரிஷி எங்க கூட்டிட்டு போற? ரிஷி ரிஷி, இது லக்ஷ்மியோட வீடு. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? கிழிஞ்சது போ. ரிஷியா, இந்த மார்க்கேஷ தோஷம் இங்கேயே வந்து நிக்குது. லக்ஷ்மியோட மைண்டை ரவுண்டு பண்ண வந்திருப்பான். அட கடவுளே, ₹1,00,000 தண்ணியில போக போகுது. நோ, இவன் ஆட்டோ இங்க செல்லுபடி ஆகாது. இவனுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன சம்பந்தம்? வை டூ ஹியர் வாட்? இங்க எதுக்காக வந்த? லக்ஷ்மி எங்க இருக்கா? வை, உனக்கு என்ன வேலை? எனக்கு லக்ஷ்மி கிட்ட பேசணும், அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. முதல்ல வேலையை சொல்லு. நான் எதுவா இருந்தாலும் அவகிட்ட தான் சொல்லுவா, அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், நீ ஆர்டர் கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு உன்னோட 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. நீ லக்ஷ்மியோட புருஷனும் இல்ல. அதனால அதிகாரம் செலுத்தாத. அண்டர்ஸ்டாண்டிங்? பரவாயில்ல, நானே அவளை தேடி பாத்துக்கிறேன். சொன்னா உனக்கு புரியாதா? நீ அவளை பார்க்க முடியாது. இங்க பாருங்க, இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். இதுல நீங்க குறுக்க வராதீங்க ப்ளீஸ். அட நில்லுங்கற. ஏய், இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நான் இவனை கூட்டிட்டு வரல. இவன் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இங்க எதுக்காக வந்தான்? அது எனக்கும் தெரியாது. இவன் எதுக்காக இங்க வந்தான்? அதோட என்னையும் கூட்டிட்டு வந்தான்.